அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிறோம். அது ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறதுனால நாம் அந்த கடைசி அந்த 31வது வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்களா? சத்தமா சொல்லுங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. நம்ம பாட்டு பாடுவோம், இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எத்தனை பேர் நீங்க இருந்த இடத்துல எர்த்துக்கு வைக்க உணர்ந்திருக்கிறீங்க? பூமி அதிர்ச்சியை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதிர்ச்சியை நம்ம என்ன செஞ்சதில்லை, பெரிய அளவில் பார்த்ததில்லை. இப்போ என் மக இருக்கக்கூடிய இடத்துல அங்கே அதிர்ச்சிகளை அவங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், அதிர்ச்சிகளை அனுபவிக்க முடியும். சில இடங்களில் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ச்சி என்பது அவங்க வாழ்க்கையோடு இயற்கையாக கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சொன்னாங்களே, கொரோனாவோடு வாழ பழகுங்கள் சொன்னாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க அதிர்ச்சிகளோடு வாழ பழகிக்கிட வேண்டிதான். அவங்க மொபைல் ஃபோன்ல என்ன வரும், இன்னைக்கு இந்த நேரம் என்ன வரப்போகுது, ஒரு ஷேக் இருக்க போது, ஒரு ட்ரெமர் இருக்க போது, இவ்வளவு ரிக்டர் ஸ்கேலில் இவ்வளவு வரப்போகுது, அதெல்லாம் முன்னக்கூட்டியே என்ன செஞ்சிருவாங்க, அலாரம் சொல்லிடும், அவங்க ஃபோன்லேயே சொல்லிடும். அப்படி சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம ஊர்களில் அதிர்ச்சி பெரிய அளவில் ஏற்பட்டால் வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் அந்த நாடுகளில் ஃபவுண்டேஷனே என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த அதிர்ச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி டெக்னாலஜி என்ன செய்யுது இருக்கு. அப்போ என்ன நடக்கும், ஒரு குலுக்கம் இருக்கும், ஷெல்ஃபில் இருக்கிறது வேணால் கீழே விழும், ஆனால் கட்டடம் என்ன செய்யாது, இடிஞ்சு விழாது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம இருக்கிற இடம் திடீர்னு அசைஞ்சா நாம அந்த இடத்துல இருப்போமா? முதல்ல துண்டக்கானும் ஏன், உயிர் முக்கியம், உயிர் பயம். பைபிள்ல ஆண்டவர் இயற்கையை பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. இயற்கையை அவருடைய உபயோகத்துக்காக அவர் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். எனக்கு பைபிளில் பார்க்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான சில உண்மைகள் இருக்கு. இந்த கிதியோன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை அனுப்பி இந்த ஜனத்தை விடுதலை ஆக்க போறேன்னு சொல்லியிருப்பார். இவனுக்கு நம்பிக்கை வராது, கொஞ்சம் நம்மளை மாதிரி அவருக்கு பயந்த சுபாவம் உள்ள ஆள் இல்லையா? நீங்கள் எல்லாம் தைரியமான ஆட்கள் நிறைய இருக்கிய, பயந்த சுபாவம் உள்ள ஆள். அவர் சொல்கிறார், ஆண்டவரே இது நீர் தான் அப்படின்னா நான் ஒரு துணியை போடுவேன், அந்த இடத்துல மட்டும் பனி பெய்யணும், சுற்றி இருக்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது, பனி என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது. சரிப்பா, நடக்கட்டும். என்ன நடக்கு, அந்த இடத்துல மாத்திரம் பனி பெய்கிறது, புழிஞ்சு எடுக்காரு.
ஆனால் அவருக்கு மனுஷனுக்கு என்ன வரல? நம்பிக்கை இன்னும் வரல. அப்புறம் சொல்கிறாரு, ஆண்டவரே இது ஓகே, நான் இன்னொரு டெஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்த டெஸ்ட் என்ன? நான் அந்த துணி போடுவேன், அதில் என்ன இருக்கக்கூடாது? பனி இருக்கக்கூடாது. சுற்றி உள்ள இடத்துல என்ன இருக்கணும்? பனி இருக்கணும். அதுவும் ஓகே, அதுவும் நடந்தாச்சு. அப்புறமும் முழுசாக நம்பிக்கை வந்துருச்சானா? கடைசியில் 300 பேரை அனுப்பிட்டு உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எதிரி படையில் இருக்கிறவன் என்ன பேசுகிறான் நீ போய் கேளு. அங்கே ஒருத்தன் கனவு கண்டு கனவுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கனவுல சொல்கிறான், கிதியோனுடைய பட்டயம் நம்மளை வீழ்த்த போகிறது. அப்பந்தான் அவனுக்கு முடிவுக்கு வரான், சரி கடவுள் வந்து நம்மளை வச்சு. ஆனால் அதை அடைகிற வரைக்கும் அவனுக்கு நிறையா கேள்விகள். அந்த இயற்கையை தேவன் பயன்படுத்தினார். நடபடிகள் புஸ்தகத்தில் இந்த அதிர்வை குறித்து அட்லீஸ்ட் ஒரு 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தில் இவங்க கூடியிருந்த இடம் மட்டும் அசைஞ்சிச்சுன்னு சொன்னா, பக்கத்துள்ள இடங்கள் அது சொல்லப்படலை. பக்கத்தில் எல்லாம் அந்த 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 ஊரே அதிர்ந்துச்சா அப்படிலாம் சொல்லலை. கூடியிருந்த இடம் மட்டும் அதிர்ந்தது. எனக்கு இதோட ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்க கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கும், ஆனால் வாய் கட்டப்படலை. வாய்க்கு ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டலை. அதனால் இவங்க என்ன செய்வாங்க? ராத்திரி நேரத்தில் பாட்டு பாடினாங்களாம். உங்களை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளினா எத்தனை பேர் பாட்டு பாடுவீங்க? ஒப்பாரி வேணா வைப்போம். என்ன வைப்போம்? போய் இந்த ஆண்டவரை நம்பி என்னத்தை கண்டேன். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அவங்க 2 பேரும் பாட்டு பாடினாங்களாம். சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களாம். இப்போ என்ன எனக்கு பாடிக்கிட்டு இருக்கும் போதே பூமி அதிர்ச்சி வருது. நம்ம கேள்விப்படுற பூமி அதிர்ச்சி எல்லாம் என்ன செய்யும்? கட்டடம் இடிஞ்சு விழும், சேதம் உண்டாகும், மக்களுக்கு பாதிப்பு வரும். அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்த பூமி அதிர்ச்சி என்ன செய்தது தெரியுமா? எல்லாரும் கைகள்லையும் கால்லையும் இருந்த விலங்குகளை, சங்கிலிகளை மாத்திரம் அகற்றுது. ஆண்டவர் அனுப்பின பூமி அதிர்ச்சி சாவியோட வந்திருக்கு. எப்படி? ஆமா, அந்த சாவி எதுக்கு? எல்லாரும் கையில் இருக்கக்கூடிய லாக்கை திறந்து விடுறதுக்கு வந்திருக்கு. அப்புறம் ஜெயிலுடைய கதவு திறக்கு. வேற ஒன்றும் சுத்தி வேற எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லை. இது என்னது சொல்லுது தெரியுமா? நம் ஆண்டவர் இயற்கையின் மீது அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அப்போ 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போ, அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த இடம் அசைந்தது. இந்த அசைவு என்பது எதற்காக அப்படின்னு கேட்டா, நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்க, உன் ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த அசைவு. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம், கடந்த வாரம் பேசும்போது சொன்னோம், இவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். இவங்கள என்ன செஞ்சாங்க? பயமுறுத்துறாங்க. பயமுறுத்தல் தான் இங்க விஷயம். என்ன சொல்லி பயமுறுத்துறாங்க? அதுல முந்தின பகுதி சொல்லி இருக்கிறது,
21வது வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தின எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொன்னதுனால ஜனங்களுக்கு என்ன செஞ்சாங்களாம்? பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல், அவங்களை கண்டிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா அவர்கள் மேல தவறு இல்லை, அவங்க நல்லது செஞ்சிருக்கிறாங்க, கண்டிக்கிறதுக்கு வழி இல்லை. வழி இல்லாம அவர்களை பயமுறுத்தி விட்டாங்க. என்ன சொல்லி பயமுறுத்தினாங்க? நம்ம போன வாரம் சொன்னோம், இந்த நாமத்தை சொல்லி நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாது, நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசுவை பிறருக்கு அறிவிக்க கூடாது. இதுதான் அவங்க பயமுறுத்தினது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் முடியாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாம இருக்க முடியாது, நாங்க பேசித்தான் ஆவோம். இப்போ வசனம் சொல்லுது, பயமுறுத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் 23வது வசனத்தை பாருங்க. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் தங்களை சேர்ந்தவங்களிடத்துல என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். வந்து பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் தங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அறிவிக்கிறார்கள். தங்களை சேர்ந்தவர்களிடத்துல வந்தாங்களாம், வந்து அறிவித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், அந்த பிறவி சப்பானியாக இருந்த மனுஷனுக்கு சுகம் கிடைச்ச உடனே ஒரு பெரிய திரள் கூட்டம் இவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த கூட்டத்துக்கு அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இவர்கள் வந்து இவங்களை கைது பண்ணி ஜெயிலில் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டுருந்தாங்க. எதுக்காக? இவர்கள் பயமுறுத்தப்பட வேண்டும். நோக்கமே என்னது? பயமுறுத்தணும், வேலையை தடுக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி தொடர்ந்து போகாம தடை செய்ய வேண்டும். அந்த ஒரே நோக்கத்துல தான் இவங்க செயல்பட்டாங்க. இப்போ இவர்களுக்கு நடந்த சங்கதிகளை சபைக்கு வந்து இவங்க என்ன செய்யறாங்க? தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்தும் போது என்ன நடக்கிறது? அதைத்தான் மீதமுள்ள பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். 24வது வசனத்தை பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? ஒருமனப்பட்டார். பயத்துல நம்மளை பயமுறுத்தக்கூடிய சூழல்கள் வரும்போது, நமக்கு எதிரான பயமுறுத்தல்கள் வரும்போது நாம என்ன செய்யணும்? ஒரு தனிநபருடைய குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தக்கூடிய சூழல்கள் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? சில நேரம் சில ஆட்கள் பயப்படுறதுக்கு அர்த்தமே இருக்காது இல்லையா? சொல்லுவாங்க, ஃபீலிங்ஸ் டோன்ட் ஹேவ் பிரெயின்ஸ் அப்படிம்பாங்க. உணர்ச்சிகளுக்கு மூளை கிடையாது. நிறைய நேரம் நம்ம பயப்படுறதுல நிறைய காரியம், நடக்காத காரியத்தை குறித்து தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? பயந்துட்டு இருப்போம். நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் சாதாரணமாக ஒரு துணியை கொண்டுட்டு வந்தேன். அந்த துணி நம்ம பக்கத்தில் இருக்கிற பையன் மேலே பட்டுருச்சு. அவன் கூப்பிட்டானே கூப்பாடு, இயேசுவே, ஐயோ என்னடா ஆச்சு? பேய் பூதம்லாம் வரல, பாஸ்டர் தான் வந்திருக்காரு. நமக்கு எப்படி பயம் வருதுன்னே சுத்தி சுத்தி வருவான். ஐயோ பாம்பு அங்க இருக்கு அப்படிமா.
பாம்பெல்லாம் இல்லைடா சாமி, எதுக்கு, சும்மாவே நானே பயந்த ஆளு, நீ பாம்பு பாம்புங்கேடா. பயம் வரும்போது என்ன செய்யறது? நமக்கு பயம் வருதா? நிறைய நேரங்களில் வருது. எதிர்காலங்களை குறித்து பயப்படுறோம். நாளைய தினம் நமக்கு எப்படி இருக்குங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் கிடையாது. பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன இருக்கு? பிரச்சனை வருது. நம்ம என்ன செய்யறது? சங்கீதம் 34 தாவீது சொல்றாரு, அவரு பயப்படும் போது என்ன செஞ்சாராம்? 34ஆம் சங்கீதத்துல வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. உங்களுக்கு பயம் வரும்போது என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை பயமுறுத்தக்கூடிய சூழல்கள் வரும்போது நீங்க செய்ய வேண்டியது அவரை தேடணும். அவரை தேடுறதுன்னா என்னது? அவர் தொலைஞ்சா போயிட்டாரு, அவர் மறைஞ்சுக்கிட்டாரா? அவர் தொலையவும் இல்லை, அவர் மறையவும் இல்லை, அவர் உங்க கூடயே தான் இருக்காரு. எங்கதான் இருக்காரு? கூடயே தான் இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கூட இருக்கவர்கிட்ட பேசணும். என்னதை பேசணும்? நம்ம பயத்தை பேசணும், அவர்கிட்ட சொல்லணும். சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அவர் என்ன செஞ்சாராம்? எனக்கு செவி கொடுத்தார். நான் சொல்றத அவர் கேட்டாரு. என்னுடைய எல்லா பயத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? எல்லா பயம்னா என்னது? அப்படின்னா 1-2 காரியத்துக்கு அவர் எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எல்லாத்துக்கும்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார். அப்படியா இருக்கு? அப்படி இருக்கா? சொல்லுங்களேன். அப்ப எப்படி இருக்கு? என்னுடைய எல்லா பயத்துக்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. யாருடைய? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களா. யார? பக்கத்து வீட்டுக்காரங்கள இல்ல. என்னுடைய எல்லா பயத்துக்கும் யார? என்னை நீங்களாக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பயம் இருந்தாலும் உங்களுடைய எல்லா விதமான பயத்தையும் நீங்களாக்கி உங்களுக்கு விடுதலை தருகிறதற்கு அவர். இது தனி நபருக்கு உள்ளது. நாம பார்க்குற பிரச்சனை சபை சார்ந்த பிரச்சனை. தலைவர்கள் பயமுறுத்தப்பட்டாங்க. இப்ப தலைவர்கள் பயமுறுத்தப்பட்டதை சபையில வந்து சொல்றாங்க. அதான் சொல்லியிருக்கு, தங்களை சேர்ந்தவர்களிடத்துல சொல்றாங்க. அப்படி அந்த கூட்டத்தில் சொல்லும்போது கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, நாம வாசிக்கிற அந்த பகுதியில 24வது வசனம், சங்கீதம் 34 நான் பயப்படுகிற பொழுது நான் கர்த்தரை தேடினேன் அப்படின்னு தாவீது சொன்னது மாதிரி இங்கேயும் இவர்கள் பயமுறுத்தப்படுகிற வேளையில என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. எப்படி? ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். நான் சொல்றேன், இதுதான் வழி. குடும்பமா நீங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்து உங்க மூளையை கசக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னால குடும்பமா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதுக்கு வழி என்ன? நான் ஏன் இந்த வழியில போக வேண்டிய சூழல் இருக்கு? எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நிச்சயமா தீர்வை என்ன செய்வார்? கட்டளையிடுவார். பொதுவாக சொல்லுவாங்க, மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் அப்படிம்பாங்க.
இப்போ முழங்கால் சாதிக்கும்னா நான் முழங்கால் போட்டு ஜெயிக்கிறேங்கிறதுக்காக இல்லை, தேவனை நான் சார்ந்து கொள்ளுகிறதுனால், என்னுடைய சுய அறிவை சார்ந்து நிற்பதை விட நான் தேவனை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும் என்று சொல்லி என் இருதயத்தை அவருக்கு நேர ஒருமுகப்படுத்தும் பொழுது எனக்கு வெற்றியை அவர் தர வல்லவராக இருக்கிறார். என் பயத்தை போக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே சொல்ல விரும்புகிறோம். இப்போ இவங்க என்ன நடக்கு, சபையே பிரச்சனையை சந்திக்கும் பொழுது சபையார் ஒருமனப்பட்டார்கள். என்ன நடக்கு? ஒரு மனம்னா என்னது? ஒரு மனம்னா என்னங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவா இருக்குது. ஒரு ஆளுக்குள்ளேயே 1000 மனம் இருக்கு இல்லையா? மனம் ஒரு குரங்கு. மனது என்னது? குரங்கு. அந்த குரங்கு போதை போட்டிருக்கு. அந்த குரங்க தேள் கொட்டிருச்சு. அப்படி ஒருத்தர் கதை சொல்லுவார். குரங்கு என்ன செய்யும்? ஒரே இடத்துல என்ன செய்யாது, இருக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் இந்த சின்ன பிள்ளைகள் சேட்டை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? குரங்கு சேட்டை. ஏன்? அது ஒரு நிலையில் என்ன செய்யாது, இருக்காது. இந்த நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு பார்த்தீங்களா, அதை விட கடினமான விஷயங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்குறீங்க. நல்ல பிள்ளையா என்னைய தான் பார்த்துட்ருக்குறீங்க. நல்ல பிள்ளையா நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? வீட்டில் யாரும் இல்லை. கதவை எதுவும் பூட்டிட்டு வந்தோமா, பூட்டாமல் வந்துட்டோமா? அந்த பீரோலில் வேற கொஞ்சம் ரூபா இருக்கே. ஏதோ ஒன்று மண்டையில் என்ன செய்யும், ஒரே நிலையில் இருக்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஆளுக்கே இத்தனை யோசனை இருக்கும்போ எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறதுங்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல தேவன் வல்லமையாய் கிரியை செய்கிறார். பைபிளில் சொல்லியிருக்கு, பூமியில் 2 பேர். எத்தனை பேர்? ரொம்பலாம் வேண்டாம். 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் அது பரலோகத்தில் செய்யப்படும். 2 பேர். அப்ப 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டா அவர் அதை செய்வார் சொல்லும்போ, சபையே ஒருமனப்படும்போ அதனுடைய வல்லமை மிக மிக பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சபை ஒரு மனமா இருக்கணுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஆனால் நம்மளை ஒரு மனமாக வைக்கிறதுங்கிறது அது குதிரை கொம்பு. இன்னைக்கு காலையில் டிவோஷனில் நான் அதுதான் சொன்னேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன எழுதுறார் பாருங்க. 4-5 வசனங்கள் வேகமாக அதை வாசி. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், இவர் சொல்றாரு, ஏதாவது நீங்க எனக்கு ஆறுதல் செய்யணும்னு நினைச்சா அன்பினாலே, அன்பை கொண்டு யாதொரு தேறுதலும், எனக்கு ஒரு உற்சாகத்தை தரணும்னு நினைச்சீங்கன்னா, ஆவியின் யாதொரு ஐக்கியமும், ஒரு ஐக்கியம் இருக்குது அப்படின்னு நினைச்சா, யாதொரு உருக்கமான பட்சம் இரக்கம் இதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஏக சிந்தையும், நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஏக சிந்தையும், எல்லாரும் சொல்லுங்க.
எல்லாம் ஒரே சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாய் ஏக அன்பும் உள்ளவர்களா இருக்கணும். ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் இசைந்த ஆத்துமாக்களாய். இந்த இசைந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இணக்கம். சில ஆட்களை வளைக்கவே முடியாது. நான் வளைய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னைய அசையாதது உறுதியானதுன்ன மாதிரி நான் வளையவே மாட்டேன். அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இவர் சொல்றாரு, ஏக சிந்தை வேணும், ஏக அன்பு வேணும், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என்னதை சிந்திங்க? ஒரே காரியத்தை சிந்திங்க, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஊழியனா எது அவனை சந்தோஷப்படுத்தும்னு சொன்னா, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது. நிறைய நேரம் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு நல்லது நடக்கிறது நம்ம சர்ச்சில் உள்ள விசுவாசிக்கே பிடிக்க மாட்டேது. அப்ப எங்க நம்ம ஒற்றுமையை பார்க்க முடியும்? ஒருத்தருக்கு கெட்டது நடந்தா அத போய் துக்கம் விசாரிக்க போறது மாதிரி மனசுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு இருக்கு. இதை என்னன்னு சொல்றது? பைபிள் சபையை என்ன சொல்லுது தெரியுமா? சரீரம்னு சொல்லுது. சர்ச்சுங்கிறது என்னது? சரீரம். சபையில் இருக்கிற மெம்பர்ஸ் யாரு? அந்த சரீரத்தினுடைய உறுப்புகள். அப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு காயம் வந்தா அந்த காயத்தை அந்த உடல் முழுவதுமே என்ன செய்யுது? அனுபவிக்கு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படிம்பாங்க. தலை தானே வலிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுதா? ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அம்மா, டாக்டருடைய மனைவி, ஒரு 2 பேர் இறந்து போனாங்க. அவங்க எங்கள் மாமாட்ட அடிக்கடி வருவாங்க. வரும்போது அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். நல்லா ஹெல்த்தியாக இருந்த ஆட்கள் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வயிற்று வலி வரும். அந்த அம்மா சொல்லும், பாஸ்டர், இந்த உலகத்திலேயே மோசமான வியாதி வயிற்று வலி தான். அது 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 ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். மற்ற எதையும் என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம், ஆனால் எதை சமாளிக்க முடியாது? வயிற்று வலியை சமாளிக்க முடியாது. தலைவலிக்காரன் என்ன சொல்லுவான்? அவன் அதை தான் சொல்லுவான். ஒவ்வொருத்தரும் ஒன்று என்ன செய்வோம், சொல்லுவோம். ஏன்? அது நம்ம பிரச்சனை இல்லையா? அப்போ ஒற்றுமைங்கிறது எங்கே வெளிப்படணும்னு கேட்டால், வசனம் சொல்லுது, ஒரு சரீரத்தின் ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டால் அந்த சரீரம் முழுவதும் சந்தோஷப்படுது. சரீரத்தின் ஒரு அவயவம் பாடுபட்டால் அந்த சரீரம் முழுவதும் பாடுபடுது இல்லையா? வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டது சும்மா ஏதோ ஏட்டு சொரக்காக சொல்லப்பட்டது கிடையாது. இது நம்முடைய அனுபவங்களாய் மாற வேண்டும். ஆதி திருச்சபையின் அனுபவமா அது இருந்துச்சு. சரி, இப்போ ஒரு தொடர்ந்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த ஒற்றுமையை உங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும். இந்த ஒற்றுமையை கெடுக்கிற காரியம் என்னது? 3வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஒன்றையும் ஒன்றையும் வாதினாலாவது. வாதனா என்னது?
வாக்குவாதம். என்னது அது? என்ன வாதம்? முடக்குவாதமா? பிடிவாதம். வாக்குவாதம். வாக்குவாதம் வாய் சண்டை. எல்லா வாக்குவாதத்திலையும் நான் தான் வின் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சண்டைக்கு முதல் படியே என்னதான்? வாக்குவாதம் தான். நம்மகிட்ட ஒருத்தர் இருந்தார், அடிக்கடி சொல்லுவார், சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும் அப்படிம்பாரு. கிளியிற அளவுக்கு ஏன் போறீங்க? ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கிறீங்க, அதுல ஒரு உடன்பட்ட கருத்து வரல, வாக்குவாதம் ஆக போகுதுன்னு சொன்னா ஸ்டாப் பண்ணிட வேண்டிதான். ஏன்? எனக்கு உறவு தான் முக்கியம், வாதம் முக்கியம். நான் உறவை வளர்க்கணும், வாக்குவாதத்தில் ஜெயிச்சு பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, பவுல் எழுதுறாரு, ஒருவனுக்கு வாக்குவாதம் செய்ய மனதிருந்தால் திருச்சபைக்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது? நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்கு? நீ பதில் சொல்ல வேண்டாம், நீ விளக்கம் சொல்ல வேண்டாம், நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன்? நம்ம எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்மளும் கொடுத்து தானே வளர்ந்துருக்கோம், நமக்கும் தெரியும்ல. ஒரு காரியம் தவறுன்னு சொல்லும்போ அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு 1000 காரணங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாக்குவாதம் இது ஒற்றுமையை கெடுத்துரும், முதல் விஷயம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, வீண் பெருமையினால். வீண் பெருமை. இது என்னது? பெருமை. ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய 2வது விஷயம் என்னது? நானு அப்படிங்கிற நிலைமை. பெருமையா இருக்கிறவன் ஒன்னா நிக்க விரும்ப மாட்டான், அவன் பிரிந்து போகிறதுக்கு மனதுடையவனா இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம நேரம் இல்லாதுன்னா அப்படி சொல்லிட்டே போறேன். ஒற்றுமையை குலைக்கக்கூடிய முதல் விஷயம் வாக்குவாதம், 2வது விஷயம் பெருமை. 4வது வசனத்தை பாருங்க, முதல் பகுதி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல. சுயநலம். ஒற்றுமையை கெடுக்கிற இன்னொரு காரியம் என்னது? சுயநலம். வாக்குவாதம், பெருமை, சுயநலம். இது இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? ஒரு மனம் இருக்காது. அப்ப ஒரு மனம் இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், என்ன இருக்கணும்? மனத்தாழ்மை. என்னதுங்க? மனத்தாழ்மை. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவ சொல்லி நானு கேட்கிறதா? அந்த அளவுக்கு நாம இறங்கி போயிட்டோமா? அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன, நீ என்ன பேச போச்சு, நான் யாரு தெரியுமா? இதெல்லாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. இது ஒற்றுமை என்ன செய்யும்? கெடுக்கும். மனத்தாழ்மை. மனத்தாழ்மை எப்படி இருக்கணுமா? அதுல அவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர், ஒருத்தர் தங்களிலும் தங்களிலும் எப்படி பார்க்கணுமா? மேன்மையானவங்களா பார்க்கணுமா? அது எப்படின்னா, நானு இவரை என்னோட பெரியவர்னு நினைக்கணும், அவரு என்னைய அவரோட பெரியவர்னு என்ன செய்யணும்? நினைக்கணும். இதை எளிமையாக சொல்லுவோன்னு சொன்னால்,
யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, யாரையும் குறைச்சி மதிப்பிட கூடாது. பைபிள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏன்னா அவங்களுடைய தேவதூதர்கள், அவங்களுக்கான தேவதூதர்கள் பரலோகத்தில் தேவனுடைய முகத்தை தரிசித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ யாரையுமே என்ன செய்யக்கூடாது, குறை மதிப்பீடு செய்யக்கூடாது. அவங்க யாரு, என்ன ஜாதி, என்ன மதம், என்ன படிப்பு, என்ன செல்வாக்கு, எதுவுமே தேவை கிடையாது. அவங்க ஆண்டவருடைய பிள்ளை, அதுதான் முக்கியம். அப்போ மனத்தாழ்மையினால ஒருத்தர் தங்களிலும் மேன்மையானவராக என்ன ஆரம்பிச்சிட்டாலே அவங்க சொல்றதை இவங்க கேட்பாங்க. அதாவது ஒருத்தர் என்னை விட பெரியவர்னு சொன்னா அவங்க சொல்றதை நான் என்ன செய்வேன், கேட்பேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மரியாதை என்ன செஞ்சிடும், வந்துடும். அதைத்தான் அவருங்க சொல்றார். அப்புறம் என்ன சொல்றார் தெரியுமா, 4வது வசனத்துல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ சுயநலத்துக்கு மருந்து என்னன்னு கேட்டா பிறர் நலம் நாடுறது. இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் என்ன வரும், ஒரு மனம் வரும். இதைத்தான் அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இயேசு என்ன செஞ்சாரு, இயேசு தேவனுடைய குமாரனா இருந்தோம், அவருக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே என்ன செஞ்சாராம், வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். அது எது வரைக்கும் சொன்னா, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், மனத்தாழ்மையோடு ஒருவருக்கு ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நினைக்க சொன்னாரு. அதை இயேசு செய்து காட்டினார். இப்போ வேதம் என்ன சொல்லுது, நமக்கு ஒரு மனம் வேணுமானா நம்ம இதை செய்யணும். சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அவங்க ஒருமனப்பட்டு என்ன ஜெபம் பண்றாங்க பாருங்க. தேவனை நோக்கி சத்தம் போட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். தேவர் வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, நீர் சிருஷ்டிகர். நான் யார்கிட்ட ஜெபம் பண்றேன் தெரியுமா, நான் ஜெபம் பண்றவரு அவர் அனைத்தையும் படைத்தவர். அவர் யாரு, சிருஷ்டிகர். நீர் வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை எல்லாவற்றையும் படைத்தவர். இதான் அவங்க சொன்ன முதல் ஜெபம். தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க, புறஜாதிகள் கொந்தளித்து. இதுதான் நம்ம இன்னைக்கு வாசிச்ச சங்கீதம் 2ல் உள்ள வசனத்தை இங்க எழுதியிருக்கிறாங்க. புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பான் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் என்ன செஞ்சாங்களாம், ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஆண்டவரே இது நீர் ஏற்கனவே சொன்னது தான், எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைய நீர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறீர். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வர்ற எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வராத ஒரு புது பிரச்சனை கிடையாது. அதை ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய வசனத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்குத்தான் இது சர்ப்ரைஸாக தெரியுது, கடவுளுக்கு சர்ப்ரைஸே கிடையாது. சஸ்பென்ஸோ சர்ப்ரைஸோ அதிர்ச்சியோ இதெல்லாம் யாருக்கு, நமக்கு வேணா இருக்கும். ஆனால்
தேவனுக்கோ எல்லாவற்றையும் அவர் முன் அறிவித்தவராயிருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றார், நீர் சிருஷ்டிகர் மட்டுமல்ல, நீர் நடக்க போகிறதை வெளிப்படுத்தினவராயிருக்கிறீர். அதாவது சீஷர்களிடத்துல இயேசு தம்மை அவர்களை விட்டு போறதுக்கு முன்னால சொன்னார், உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்னால போய் நிறுத்துவாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு நீங்க அதுக்குள்ள போகும்போது நான் சொல்றத நீங்க என்ன செய்யணும், நினைச்சு பார்த்து என்ன நம்பணுங்கிறதுக்காக நான் முன்னக்கூட்டியே உங்களுக்கு என்ன செய்றேன், இதை அறிவிக்கிறேன். வேதம் நமக்கு அதை முன்னறிவித்திருக்கிறது. அதைத்தான் அவருங்க சொல்றாரு. அப்போ இவங்க ஜெபம் பண்ணும்போது சொல்றாங்க, நீர் சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, நீர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர். 27 வசனத்தை பாருங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க உங்க மனசின் ஆழத்துல கொண்டு வரணும். அதாவது இந்த உலகத்துல நடக்கிற அனைத்தும் தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் நடக்கிறது இல்லை. தேவனுக்கு விரோதமா ஒருத்தர் செயல்பட்டாலும் அவர் தேவ ஆலோசனையின்படி, தேவ முன்குறிப்பின்படி தான் செயல்படுகிறார். எதையுமே கடவுளுடைய கவனத்தை மீறி நடந்துருச்சுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நிறைய விஷயம் நம்ம கவனத்தை மீறி நடக்கும். நம்ம கண்ணை என்ன செஞ்சிருவாங்க, மறைச்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா கடவுள் கவனத்தை மறைக்கவே முடியாது. சகலமும் அவருடைய ஆலோசனை படிதான் என்ன செய்யுது, நடக்குது. அதான் அவங்க சொல்றாங்க. 28 வசனத்தை பாருங்க. ஏரோது பொந்திய பிலாத்து புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். உண்மையிலேயே கூட்டம் கூடினாங்க. யாருக்கு விரோதமா? அவங்க நினைக்கிறாங்க எனக்கு விரோதமா நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க மனிதர்களுக்கு விரோதமா இது நடக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே கூட்டம் கூடினது யாருக்கு விரோதமா கூட்டம் கூடி இருக்கிறாங்க? இயேசுவுக்கு விரோதமா. வேதம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறன்னு சொன்னா உனக்கு வருகிற பிரச்சனை உன் பிரச்சனை கிடையாது, அவருடைய பிரச்சனை. நம்ம நிறைய நேரம் அதை உணர்றது கிடையாது. இப்போ ஏன் பிரச்சனைனா நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அதை டீல் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? நம்ம அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், எனக்கு நேராக தொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஆயுதமும் அது எனக்கு எதிராக தொடுக்கப்படுறதில்ல, எனக்கு உள்ள இருக்கிறவருக்கு எதிராக தொடுக்கப்படுகிறது. அப்போ அவர் சும்மா இருப்பாரா? அவர் செயல்படுவார். அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? சரி, இதுதான் ஜெபம். ஜெபத்தின் முதல் பகுதி என்ன சொல்றாங்க? கர்த்தாவே நீர் சிருஷ்டிகர். ரெண்டாவது, இப்படிலாம் நடக்கும் நீர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர். மூணாவதா, இது எல்லாமே நீர் சொன்னபடி தான் நடக்கு, எதுவுமே நீர் சொன்னதுக்கு மீறி என்ன செய்யல, நடக்கல. இது முதல் பகுதி. அப்ப ஜெபம் என்ன? அடுத்த பகுதியில் ஜெபத்தை சொல்றாங்க பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை நீர் என்ன செய்யணும்? அவர்கள் பயமுறுத்தல்களை கவனிக்க வேண்டும். யாரு கவனிக்கணும்? ஒரு அம்மா இருந்தாங்க திருநெல்வேலியில். நாங்கள் இருக்கும்போது அந்த அம்மா அங்கே வீட்டில் வேலை பார்ப்பாங்க. அந்த அம்மாவுக்கு எங்கள் அம்மா பேர். அந்த அம்மா திடீர்னு சொல்லும், கடவுளே நீ இருக்கியாப்பா, உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா அப்படிங்கும். ஏன்? அதுக்குள்ள பிரச்சனை. வேதம் சொல்லுது,
நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். அவர் பார்வைக்கு மிஞ்சி ஒன்றுமே நடக்கிறது கிடையாது. இங்கே ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அவங்க பயமுறுத்தலை நீர் கவனிக்க வேண்டும். தேவரீர் கவனித்து. ஒருத்தவங்களை பயமுறுத்துறானா, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்புறாங்களா, நீங்கள் எதிர்த்து போராடாதீங்க. வந்து பாருடா, ஒத்தைக்கு ஒத்த போட்டு பார்ப்போண்டான்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டுட்டு போங்க. சில ஆட்கள் ஜெபம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு அம்மா எங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புவாங்க. இவன் எனக்கு செய்வனை செஞ்சிட்டான், இவன் எனக்கு அதை பண்ணிட்டான், அவன் எனக்கு இதை பண்ணிட்டான், அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகணும்னு ஜெபம் பண்ணுங்க. யாரு? பாஸ்டர் ஜெபம் பண்ணணுமா? எதுக்கு? சத்துருக்கள் சிநேகின்னு சொல்லி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவன் ரொம்ப பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான், அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அவனை ஆண்டவர் அழிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருந்து ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஏமா உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கிட வேண்டிதான். இதை யாரு பண்ணக்கூடாது? ஆமா, அதுவே பண்ணக்கூடாது, அதுவே தப்பு. சிலருடைய ஜெபம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வன்முறை ஜெபம்லாம் பண்ணக்கூடாது, அது கேட்கப்படாது. சில நேரம் நமக்கு தெரியும், அப்படியே நமக்கு வர்ற வேகத்தில் என்னத்தையா தூக்கி எரிஞ்சு முடிச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் அது கிறிஸ்துவனுடைய சிந்தை கிடையாது. வன்முறை ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. தேவரீர் கவனிக்கணும், கவனிச்சு அவங்கள அழிச்சு போடும், நாசமாக்கிறோம், சர்வநாசம் பண்ணிரும். அப்படிலாம் ஜெபம் இல்லை. ஜெபம் என்னவா? நீர் கவனிக்கணும், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளம் நடக்கட்டும், நடக்கட்டும், பிணியாளிகளை நோயாளிகள் சுகமாகும்படியா நீட்டி உம்முடைய கரத்தை நீட்டும். உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே அவங்கள அடிச்சு ஒடிச்சு இனி அவங்க எங்க மேல எழும்பாதபடி செய்யுங்கிறது கிடையாது. அவன் எழும்பிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே நீர் கிரியை செய்யும், உம்முடைய ஊழியக்காரர்களை அதிகாரப்படுத்தும். என்ன செய்யும்? உம்முடைய ஊழியக்காரர்களை அதிகாரப்படுத்தும். அந்த அதிகாரம் எப்படி நடக்கும்? உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். நீர் உம்முடைய கையை நீட்டி இவங்க யாருக்காகலாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஜெபம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏன் அவங்க ஜெபம் இருக்கிற இடத்த அசைச்சிச்சு நம்மளை மாதிரி ஜெபம் பண்ணல. ஆண்டவரே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. முறித்து போடும், உடைத்து போடும். கேட்க நல்லா இருக்கும், பதில் வராது, இடமும் அசையாது. இடம் அசைக்கப்படணும்னா நம்ம உள்ளுக்குள்ள மாறணும். ராமன் சொல்லுங்க, உள்ளுக்குள்ள எப்படி மாறணும்னா கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களா மாறணும். வன்முறை, அடிதடி இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய வழியில் நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். சரி, இப்போ என்ன நடக்கு பாருங்க. உங்களுடைய ஜெபம் பண்ண உடனே அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? இதுக்கு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே அவர்கள் தைரியமா உம்முடைய வசனத்தை பேசணும்னு ஜெபம் பண்ணாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை
தைரியமாக பேசுனாங்க. தைரியம் உங்களுக்கு வேணுமா? தைரியம் வேணுமா? பயம் இல்லாமல் இருக்கணுமா? பரத்தை நோக்கி பாருங்க. முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆதி திருச்சபை அவர்கள் எல்லாவற்றிலும் தைரியமாய் முன்னேறுகிறதற்கு காரணம், அவர்கள் பயமுறுத்தப்பட்ட பொழுது ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்த்தார்கள். இன்னைக்கு உங்களை பயமுறுத்துற காரியம் என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், உங்களுடைய எல்லா விதமான பயங்களையும் போக்கி உங்களை அவருடைய வழியில் செம்மையாய் நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்க்கணும். அப்படி செய்தால் உங்களுடைய பயங்களையும் உங்களை விட்டு விலக்கி பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிறதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்களும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து, ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்த்து தைரியமாய் முன்னேற, எதிராளியின் எல்லா விதமான ஆண்டவரே பயமுறுத்தல்களையும் மேற்கொண்டு ஜெயித்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.